ஹலோ தோஸ்து, வெல்கம் டு அவர் இஷ்டம் குக்கிங் சேனல். நம்ம இன்றைக்கி வெனஸ்டே எடுத்த ஒரு மினி விலாக் பார்க்கலாம். வெனஸ்டே அன்றைக்கி லீவு, என்னோடய ஹஸ்பண்டுக்கும் லீவு, என்னோடய பையனுக்கும் லீவு. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி லன்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட தான் கேட்டேன். பையன் வந்து அம்மா இன்றைக்கி வந்து தக்காளி ரைஸ் பண்ணி தாங்கம்மா அப்படின்ட்டான். அவனுக்கு தக்காளி ரைஸ் அந்த குஸ்கா மாதிரி பண்ணுறது வந்து அவனுக்கு அது பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கிறனால அவனுக்கு அது பண்ணலாம் அப்படின்ட்டான். ஹஸ்பண்டும் லீவுங்கிறதுனால சரி சிக்கன் வாங்கி பண்ணிடலாம். மட்டன் வாங்க போனோம்னா ஏர்லியராக போகணும் இங்கே எங்கள் ஊர்லலாம். அதனால் லேட் ஆகிடுச்சு. லேட் ஆனதுனால சிக்கன் வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி என்றைக்குமே வந்து குக் பண்ணுறது கிடையாது. எப்போவுமே ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம என்றைக்குமே குக் பண்ணுறோம். ஓகே, அதே மாதிரியே வந்து இன்றைக்கும் அவங்களோட சாய்ஸ் தான். எப்போவுமே ஸ்டார்ட் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரைஸை வந்து எப்போவுமே நான் வந்து ஊற வச்சுருவேன். அது ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கும் டைம் எடுக்கும். நம்ம வந்து அதுக்கு குக் பண்ணுறப்போ அதுலேயும் டைம் எடுக்கும்ல. அதனால் அரிசியை கொஞ்சம் பாயில் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக பாயில் ஆகிறதுக்கும், இந்த பிரியாணி மாதிரி அரிசிக்கு வந்து நல்லா நீளமாக வந்தது. நான் இன்றைக்கி வந்து பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருந்தேன். இது வந்து லூஸில் தான் வாங்கினேன். பாக்கெட் ரைஸும் வாங்கலை. ஆனாலுமே நல்லா ஊற வச்சதுனால நல்லா நீளமாக இருந்தது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. சைடில் சிக்கனுக்குமே வந்து மேரினேட் பண்ணி வச்சிட்டேன். சிம்பிளாக தான் இன்றைக்குமே சிக்கனும் பண்ணேன். சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு சம்பளம் வச்சு இன்றைக்கோட லஞ்சையும் முடிச்சாச்சுன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு எப்படி இந்த லீவ் போச்சுன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து மேக்ஸிமம் லீவுனாலே வந்து எப்படியுமே வந்து 3 4 ஆயிரும் எங்கள் வீட்டில் லஞ்சு. நேற்று என்னென்னா நாங்கள் 1:30க்கே வந்து லஞ்சு முடித்தாச்சு. அது கொஞ்சம் அதிசயம்தான். ஏன்னா எப்பவும் போலவே ஸ்கூல் டைம் தானே, அவங்களுக்கு வீக்கெண்டில் தான் கொஞ்சம் நல்லா தூங்குவோம். அது வீக் டேஸுங்கிறதுனால ஏர்லியராகவே எந்திரிச்சாச்சு. அந்த மாதிரி தான் போச்சு. உங்களுக்கு இந்த சிக்கன் ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தனியாகவே வந்து போஸ்ட் பண்ணிடலாம். நம்ம ஃபேமிலியில் அப்படின்னு இருக்கிறப்போ, ஃபேமிலிங்கிறது ஒரு ஹாப்பினஸ், ஒரு சேஃப்டி, சப்போர்ட்டு, லவ் இதெல்லாம் சேர்ந்தது தானே இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்மளுக்கு ஒரு ஃபேமிலிங்கிறது. அதே மாதிரி தான் வந்து சாப்பாடுலேயும் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி ஏதாவது கலர், அதாவது நிறம், சுவை, மனம் எல்லாம் சேர்ந்தது தான் சாப்பாடுங்கிற மாதிரி வந்துருச்சு. இந்த சைடில் வந்து நம்ம குக் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்பவே குட்டி குட்டி வெசில்ஸ், அந்த குக்கிங்க்கு தேவையான வெசில்ஸ்லாம் யூஸ் பண்ணிப்போம்ல, அதை அப்பப்போவே வாஷ் பண்ணி வச்சுட்டு இருந்தோம்னா அந்த சிங்கில் வந்து நிறைய பாத்திரம் கிடக்கிற மாதிரி இருக்காது. நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்து தம் உடச்சி விட்டோம். நம்ம சிக்கன் ரைஸுக்கு ஏத்தாப்பில், அதாவது சிக்கன் பிரியாணிக்கு ஏத்தாப்புலையே வந்து நம்ம அன்றைக்கான தக்காளி ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. தக்காளி ரைஸும் சிக்கன் கிரேவி, சம்பல், எங்களோட லன்ச் இப்படி தான் முடிஞ்சது. ஓகே, பாய் தோஸ்தோ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.